எல்லோருக்கும் வணக்கம். தம்பி, என்ன நீ கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக கோவமாக பேசிட்டியே, கோவமாக திட்டிட்டியே, என்ன விஷயம் எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன் ஏன் என்ன நீ ரொம்ப கோவமாக பேசுன? ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? தீரா கோபம் போராய் முடியும். ஆனால் நான் அமைதியாக இருந்துட்டு நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே மனதில் வாங்கி பூட்டு போட்டு வச்சுருக்குறேன். சாவி என்கிட்ட தான் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் நீ பொய் சொல்ல முடியாது. நீ பொய் சொன்னா அந்த சாவியை போட்டு பூட்டை திறந்தோன்னா எல்லாமே வெளியில் வந்துடும். அதெல்லாம் உண்மைதான் தெரியும், பொய் தெரியாது. பொய்யே சொல்ல மாட்டாப்புல. காரணம் பூட்டு போட்டு வச்சுட்டேன். ஏன் இந்த மாதிரி கோவப்பட்ட? எனக்கு ஒன்றும் புரியலையே, சொல்லுப்பா. அண்ணா, நான் வீட்டிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி என்னை பயங்கரமாக திட்டிவிட்டா. நான் சரி வெளியில் வருமே நான் வந்துட்டேன், ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நானும் வந்தேன். ஆனால் வந்தவுடனே உங்களை பார்த்தேன். நீங்களும் 2 வார்த்தை பேசுனீங்க. அந்த வார்த்தைக்கு எனக்கு பதில் கொடுக்க முடியாமல் நானே உங்களை அதிக கோபமாக திட்டிவிட்டேனே. அது நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலைண்ணே. அது உண்மையில் ஏன் தப்பு தானே. இப்போ நீ உணர்றியா? அப்போ நானும் கோவப்பட்டிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமில்ல? அந்த மாதிரிலாம் கோவப்படக்கூடாதுப்பா. சாதுவாக இருக்கணும், நம்ம வாழணும். அப்படின்னா சாதுவான குணங்கள், ஒற்றுமை, இதெல்லாம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நிச்சயமாக யாருக்கிட்ட சண்டை போட்டு நம்ம வேறு விதமாக ஆகிடுவோம். அதனால் இந்த கருத்து உனக்கு மட்டும் இல்லைப்பா. இந்த கருத்து இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு, அதாவது நல்லா விவரம் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அது பெரிய ஆளாக வந்துட்டோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் பிள்ளைகள், அதாவது விவரம் தெரிஞ்ச பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும்ப்பா. நம்மளே மனசில் வச்சுக்கிறக்கூடாது. நீ இப்போ சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எங்கே போய் வந்தாலும் சரி, நம்ம அவ்வளோ கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு போயிட்டு வேறு யாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிடக்கூடாது. அதுக்கு தான் நான் இந்த வீடியோவை அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக நீ என்ன செய்ய போகிற? சாதுவான குணமாக நமது வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருந்தால் நமக்கு நீடோடி நலமாய் வாழ்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது நம்மில் ஒருவனான நான் தான்.